Hi Chellam. Exercise 1.3 இல்ல third sum சாமி. f of x equal to x square plus x minus 5 x belongs to minus infinity to 0. இது 2ன்னு படிக்கணும் சாமி. நாங்கள் இது x என்று புள்ளி y என்று புள்ளின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதுவில் போகக்கூடாது. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அந்த எல்லைக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த சார்பை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் மைனஸ் 2 x பிலாங்ஸ் டு 3 டு இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் 3 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிலாங் டு 0 டு ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 மற்ற இடங்களில் என வரையறுக்கப்படின் மைனஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 மைனஸ் 1 0 ஆகியவற்றில் எஃப்பின் மதிப்புகளை காண்க. அப்படின்னா அது எஃப் ஆஃப் மைனஸ் 3 எஃப் ஆஃப் ப்ளஸ் 5 எஃப் ஆஃப் ப்ளஸ் 2 எஃப் ஆஃப் மைனஸ் 1 எஃப் ஆஃப் 0. இதெல்லாம் எங்கே மகா வரும் அப்படின்னு சொன்னால் இந்த லிமிட் நீங்கள் போட்டு என்கோடில் குறிச்சிட்டிங்கன்னா இந்த லிமிட்டுக்குள்ளே எது வருதோ இப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே இது வந்துச்சுன்னா அந்த சார்பு தான் யூஸ் பண்ணணும். எக்ஸோடைய மதிப்பு போட்டு இந்த சார்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, போட்டுக்கலாமா? இப்போது நான் ஒரு என்கோடு வரைய போகிறேன் சாமி. இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அதிகபட்சமாக எனக்கு ப்ளஸ் 3 இருக்குது. இதில் அதிகபட்சமாக பார்த்தா ப்ளஸ் 5 தான் இருக்குது. ஓகே, இதுலேயும் பார்த்துக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே இது மாட போயிட்டே இருக்கணும் வச்சிங்களா. இது ப்ளஸ் 5 போட்டுக்கிறேன். ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 0. இங்கே மைனஸ் 1 மைனஸ் 2 சேமாக குறிக்கணும். மைனஸ் 4 டிஸ்டன்ஸு, ஆனால் பரவாயில்ல. மைனஸ் 5 மைனஸ் 6. ஓகே, இது மைனஸ் இன்ஃபினிட்டி போகும். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் சாமி, எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. மைனஸ் இன்ஃபினிட்டிவ் இதுதான் 0. அப்போ 0வை சேர்க்கக்கூடாது. இங்கே பாரு சாமி, இந்த ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா சேர்க்கக்கூடாது. இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் சேர்க்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இல்லைனா எவ்வளோ புள்ளி வேணாலும் போகும். இங்கேருந்து நீங்கள் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கலாம். எந்த இது யூஸ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 5. ஓகே, ப்ளஸ் 3 ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் 3 இது தான் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து நீங்கள் போடக்கூடாது. இங்கே கொஞ்சம் தள்ளி 3.1 தான் வச்சு 3 போட்டக்கூடாது. ஏன்னா இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லை. அதனால் இந்த பக்கம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. அடுத்து 0 டு 2 0 2. இந்த இது உள்ள 0 சேர்க்கக்கூடாது, 2 சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராக்கெட் இப்படி இருந்தால் தான் அதை சேர்க்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இது என்ன இக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர். மற்ற இடங்களில்னா இந்த கேப்பு, இந்த கேப் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கேப்பும் இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 3 எங்கே இருக்குது தானே. அப்போ இது இதானே யூஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3 மைனஸ் 5 ஈக்குவல் டு அடுக்க ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் வரும். 3 ஸ்கொயர் 9 ஒத்தப்பட மைனஸ் 3 மைனஸ் 5 மைனஸையும் சேர்த்தா மைனஸ் 8. 2 சேர்த்து ஒரே நம்பரை மாற்றிட்டோம். 9 மைனஸ் 8 ப்ளஸ் 9 மைனஸ் 8. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய அண்ணது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறிப்போட்டால் ப்ளஸ் 1. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் ப்ளஸ் 5 இங்கே தானே இருக்குது, நேராக பாருங்கள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 3 15. மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடுமா மைனஸ் 2. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு சேர்த்துக்கலாம். 40 2 கழிச்சு எவ்வளோ சாமி, ப்ளஸ் 40 மைனஸ் 2. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிக்கணும். பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 38. குறி முன்னாடி இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ரைட், அடுத்தது எஃப் ஆஃப் ப்ளஸ் 2 எங்கே இருக்குது, இதுதான். அப்போ இங்கே குறிக்கவே இல்லை. மற்ற இடங்களில்னா வந்திருக்கு பாருங்க சாமி. அப்போ இந்த கேப் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 3. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் ப்ளஸ் 1. அடுத்தது சாமி, எஃப் ஆஃப் மைனஸ் 1 இங்கே தானே இருக்குது. அப்போ இங்கே போடுங்க, மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் 5 ஈக்குவல் டு அடுக்கு ரெட்டப்படியான மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் 1 ஒத்தப்பட மைனஸ் 5 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுமா, மைனஸ் 5. அதாவது 0 ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரே நம்பராக இருக்குது, குறி மாதிரி இருக்குது. அதனால் கேன்சல் பண்ணி விட்டு இங்கே மைனஸ் 5 போட்டேன். எஃப் ஆஃப் 0 பாருங்க சாமி, எந்த இடத்துலையும் இல்லை.
அப்போ இந்த இடத்துக்கு என்னது நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் புள்ளி வச்சுட்டு அப்படியே கேப் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் இந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ணணும். ஓகே சாமி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 0 ஸ்கொயர் மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் 0 ஸ்கொயர் 0 தான் மைனஸ் 3. ஓகே. ஸோ 5 இதுக்கும் 5 சம் 1 2 3 5 பாயிண்ட்டுக்கும் 5 மார்க்ஸ் சாமி. ஓகே.